இந்திய கிரிக்கெட் அணியின் ஆலோசகராக பணியாற்ற ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் விருது பெற்ற MS தோனிக்கு BCCI அழைப்பு விடுத்துள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஆலோசகராக பணியாற்ற MS தோனிக்கு BCCI வாய்ப்பு வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆடவர் அணி மட்டுமல்லாமல் மகளிர் கிரிக்கெட் அணி, அண்டா 19 என அனைத்து கிரிக்கெட் அணிகளுக்குமான ஆலோசகராக தோனி பணியாற்ற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தோனி BCCI பதிலளித்த பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக புழல், சோழவரம் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. புழல் ஏரிக்கு 180 கன அடியாக இருந்த நீர்வரத்து 730 கன அடியாக அதிகரித்துள்ளது. புழல் ஏரியில் நீர் இருப்பு 3058 மில்லியன் கன அடியாக உள்ளது. 21.2 அடி உயரம் கொண்ட ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் 20.23 அடியாக உள்ளது. புழல் ஏரியிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 174 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. 3 TMC தண்ணீர் நிரம்பியுள்ளதால் புழல் ஏரி கடல் போல காட்சியளிக்கிறது. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் நீர் இருப்பு 172 மில்லியன் கன அடியாக உள்ளது. சோழவரம் ஏரிக்கு வரும் நீர்வரத்து 30 கன அடியாக உள்ளது. 500 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரியில் நீர் இருப்பு 404 மில்லியன் கன அடியாக உள்ளது. 36.61 அடி உயரம் கொண்ட ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் 33.62 அடியாக உள்ளது. பலத்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 27 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். சென்னையில் நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் 4 விமானங்கள் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. அதேபோல் சென்னையில் தரையிறங்க வந்த 8 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்த பின் தாமதமாக தரையிறங்கின. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய கோலாலம்பூர், இலங்கை, துபாய், குவைத், ஹாங்காங், பிராங்க்பூர்ட் உள்ளிட்ட 15 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. திடீர் மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 27 வருகை, புறப்பாடு விமானங்கள் தாமதமாக பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.